ரொம்ப மனசு வலியோட ஒரு அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை கேளுங்களேன். சார், என் பையன் லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தான் முக்கியம், நாங்கள்லாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு ஹார்பிக்கெல்லாம் குடிக்கிறான் சார், சூசைட் அட்டம்ப்டெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு எப்படியாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் சார், ஒரு கவுன்சிலிங் கொடுங்க சார். எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ மனசு வலியோட அந்த அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி காதல்னா என்ன? ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுக்கிறோம், பீச்சு பார்க்குன்னு சுற்றுறோம், இதுதான் காதல் இல்லையா? அப்புறம் இப்போல்லாம் ஒன்று சொல்லிக்கிறாங்க, பேபி எனக்கு நீ இருந்தால் போதும், உனக்கு நான் இருந்தால் போதும், நம்ம 2 பேர் இருந்தால் உலகமே. இது காதலா? உன்னை பெற்று வளர்த்து 25 வருஷம் உனக்காக கஷ்டப்பட்டாங்க பாரு உன் அப்பா அம்மா, அவங்கள அனாதையை விட்டுட்டு நீங்கள் 2 பேர் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் என்ன காதல்? ஆக்சுவலி காதல்னா உன்னை மட்டும் பிடிச்சி வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது. உன்னை பிடிச்சிருக்கணும், உன் வாழ்க்கை முறை, உன் அப்பா அம்மா, உன் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பிடிச்சி புரிஞ்சு உன் கூட ட்ராவல் பண்ணுறாங்க பாரு, அதுதான் காதல். உன்னை வளர்த்துறதுக்கு வெயிலையும் மழையிலையும் உன் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சாருப்பாரு, அவரோட கஷ்டத்தில் பாதி உன் அம்மா எடுத்துக்கிட்டு கூட உழைச்சாங்க பாரு, அவங்க 2 பேருக்கு இருந்தது காதல். அவங்க 2 பேருக்கும் உன் மேலே இருந்தது காதல். ஆனால் நமக்கு எது காதல்? படிக்கிறேன் கேளுங்க.